அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல துணி துவைக்கிற சோப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். டிடர்ஜென்ட் சோப்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். லைவ் சொல்யூஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டரை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஆரோ வாட்டர் 500 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. கிராம்ஸ்ல தான் நீங்க மெஷர் பண்ணணும். ரெயின் வாட்டர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக காஸ்டிக் சோடா வாட்டர்லயே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம். 132 கிராம் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணிட்டு அதை நல்லா வாட்டர்ல டிசால்வ் பண்ணி எடுத்துருங்க. டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வரதுக்கு அதை வச்சிருங்க. நல்லா டிசால்வ் பண்ணிட்டு தான் நீங்க வைக்கணும். டிசால்வ் பண்றதுக்கு முன்னாடியே வச்சீங்கன்னா நல்லா ஒயிட்டா அடியில வந்து செட்டில் ஆயிரும் காஸ்டிக் சோடா. ஸோ நல்லா தண்ணியில டிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்க அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து சோடா ஆஷ் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோடா ஆஷ் சொல்யூஷனுக்கு வந்து நீங்க 200 கிராம் ஆஃப் வாரோ வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுல 120 கிராம் ஆஃப் சோடா ஆஷை நீங்க டிசால்வ் பண்ணணும். இதையும் வந்து நம்ம லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோடா ஆஷை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண உடனே சோடா ஆஷ் சொல்யூஷனும் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் செப்பரேட்டா எடுத்து வச்சிருங்க. இந்த சோடா ஆஷையும் வாட்டர்ல நல்லா டிசால்வ் பண்ணக்கு அப்புறம் தான் நீங்க எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி கிளியர் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொல்யூஷன் ஆனக்கு அப்புறம் தான் நீங்க அந்த சோடா ஆஷை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே நீங்க எடுத்து வச்சிருங்க. ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம சோப் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சோப் செய்யறதுக்காக ஆயில்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன ஆயில்ஸ் பயன்படுத்தி டிடர்ஜென்ட் சோப் செய்யறோம்னா பாம் ஆயிலும் கோகனட் ஆயிலும் பயன்படுத்தி செய்ய போறோம். அதுக்கு பாம் ஆயில் வந்து 800 கிராம் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. பாம் ஆயில் நீங்க மெஷர் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக கோகனட் ஆயில் வந்து 220 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. செக்குலாட்டின கோகனட் ஆயிலா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த 2 ஆயிலும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ண போறோம். ஒரு 50ல இருந்து 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நீங்க மெல்ட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட்ல எப்படி நீங்க மெல்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாம் ஆயில் முன்னாடி நம்ம மெஷர் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ மெல்ட் பண்ணோன்னு எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு 40ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ்க்கு வரணும் இந்த ஆயில். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த 40லேருந்து 45 டிகிரி செல்சியஸ்க்கு வந்தக்கப்புறம் நீங்க லைவ் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும். இது வந்து நம்ம நார்மல் சோப் செய்யல. நம்ம டிடர்ஜென்ட் சோப் செய்றோம். அதனால நீங்க இந்த டெம்பரேச்சரை மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். 50லேருந்து 55 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் நீங்க அந்த ஆயில்ஸ ஹீட் பண்ணணும். அந்த ஆயில்ஸ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 40-45 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணணும். இப்ப நம்ம அந்த சோடா ஆஷ் சொல்யூஷனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி தான் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இத வந்து நீங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ட்ரேஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்க பிளெண்டர்ல ஈஸியா நீங்க மிக்ஸ் பண்ணிரலாம். உங்களுக்கு சீக்கிரமே ட்ரேஸ் வந்துரும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 சொல்யூஷனுமே நீங்க 40-45 டிகிரி செல்சியஸ்ல அந்த ஆயில்ஸ் இருக்கும்போதே நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து சோப் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஆகும். கையில நீங்க மிக்ஸ் பண்றீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகும். ஸ்டார்ட்டிங்ல கையிலேயே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க போக போக பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க சோப் செஞ்சுட்டீங்கனாலே நீங்க தாராளமா பிளெண்டர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாம மிக்ஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கைக்கு கிளவுஸ் போட்டுக்கங்க. நான் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணும்போது போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து இத அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கனால நான் சேஃப்டியா ஹேண்டில் பண்ணி நான் போட்டுக்குவேன். பட் நீங்க வந்து எப்பவுமே கிளவுஸ் போட்டுட்டே சோப் வந்து செய்யுங்க. 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் அத அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த சோப் சொல்யூஷன் வந்து கெட்டியானதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, எஸ்எல்இஎஸ் ஆட் பண்ணணும். எஸ்எல்இஎஸ் வந்து நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல தான் ஆட் பண்ணணும். ஸோ நீங்க நல்லா மிக்ஸ் பண்ண அந்த சொல்யூஷன் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துரும். அதுக்கப்புறம் எஸ்எல்இஎஸ் வந்து ஒரு 60 கிராம்ஸ் ஆட் பண்ணுங்க. எஸ்எல்இஎஸ் எதுக்காக ஆட் பண்றோம்னா, நல்லா நொரத்தன்மை குடுக்கணும். நொர நெறையா வரணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். எஸ்எல்இஎஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த எஸ்எல்இஎஸ் சொல்யூஷன் நீங்க ஆட் பண்ணோனே உங்க சோப்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்ப இத இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டுக்கும், லிக்விடுக்கும் நடுவுல இருக்க கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த மாரி கன்சிஸ்டன்சில இருக்கும்போது தான் நீங்க மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுவரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பிளெண்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மிக்ஸ் ஆயிரும். இப்ப இதுல வந்து நீங்க ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்லியிருக்க அளவுகளுக்கு நீங்க 50 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எஸ்எல்இஎஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீங்க ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கங்க.
நான் வந்து இன்னைக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் ஷேட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக பிங்க் ஷேட் தான் கலர் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்க இந்த சோப்ப அப்டின்னா, ப்ளூ கலர் மட்டும் ஆட் பண்ணி நீங்க இத அப்டியே நீங்க சேல்ஸுக்கு கொண்டு போய்க்கலாம். இப்ப இத நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, பேஸ்ட்டுக்கும், லிக்விடுக்கும் நடுவுல இருக்க கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் நீங்க மோல்டுல போர் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமே வேல முடிஞ்சிரும். பிளெண்டர் இல்லைங்கிற பட்சத்தில கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கன்சிஸ்டன்சி நான் வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்க பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்க மோல்டுல போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் 100 கிராம் மோல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து 1 கேஜி மோல்டு யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போர் பண்றக்கு. பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சி தான். இப்ப இத நம்ம டைரக்ட்டா மோல்டுல போர் பண்ணிரலாம். போர் பண்ணக்கப்புறம் நீங்க ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க செட் ஆகுறதுக்கு அத அப்படியே விட்டுருங்க. செட் ஆனக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு ஒரு 4 வீக்ஸ் நல்லா காற்றோட்டமா இருக்கிற பகுதியில க்யூரிங் பீரியட் நீங்க விட்டுறணும். க்யூரிங் பீரியட் விட்டக்கப்புறம் தான் நீங்க கஸ்டமர்ஸ்க்கு இந்த சோப்பு பேக் பண்ணி குடுக்கணும். இப்ப இந்த சோப்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸோட யூசஸ நம்ம பார்த்துருவோம். பாம் ஆயில் வந்து நம்ம ஹார்ட்னஸ்க்கும், டியூரபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். கோகனட் ஆயில் எஸ்எல்இஎஸும் எதுக்காகன்னா, நல்லா நொர குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோடா ஆஷ் வந்து நம்ம துணியில இருக்க அழுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். காஸ்டிக் சோடா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி தான் சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நான் சோப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்க்கு விட்டுட்டேங்க. மோல்டுல செட் ஆகறக்கு. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸியாவே வந்துருச்சு மோல்டுலருந்து. உங்களுக்கு செட் ஆகல அப்டின்னா, நீங்க 48 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க சோப்ப எடுத்துக்கங்க. இத வந்து ஒரு நான் சொன்ன மாரி 4 வீக்ஸ்க்கு க்யூர் பண்ணக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சோப்ப நீங்க பயன்படுத்தும்போது, துணியில இருக்க அழுக்கும் நல்லாவே போகும். அதே மாரி நுரையும் உங்களுக்கு நெறையாவே வரும். இப்ப நான் குடுத்திருக்கிற மெஷர்மென்ட் எல்லாமே நீங்க பிசினஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட் சோப்போட மெஷர்மென்ட் தான் நான் குடுத்திருக்கேன். தாராளமா இத நீங்க பிசினஸாவே எடுத்து பண்ணலாம். இத பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அத கிளியர் பண்ணி வைக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.